தமிழகத்தில் தினந்தோறும் ஒன்றுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையிலே திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் குடிமங்கலம் என்ற கிராமத்தில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டங்கள் இருக்கிறது. அங்கே அதிமுக எம்எல்ஏவினுடைய தோட்டத்தை கவனிப்பதற்காக மூர்த்தி என்பவரை நியமித்து அவர் தோட்டத்தை கவனித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய மகன் ஓரிரு நாட்களுக்கு முன்பு தான் அங்கு வந்திருக்கிறார். அப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே குடிபோதையிலே ரகளை நடந்திருக்கிறது. தந்தையை மகன் சரமாரியாக தாக்கி கொண்டிருக்கிறான். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து அதை தடுத்து தந்தையை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதும் ஆத்திரமடங்காத தங்கபாண்டியன் தந்தையை கொலை செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரத்தில் எஸ்ஐ சண்முகவேலை சரமாரியாக அரிவாளால் வெட்டி சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்திருக்கிறான். ரோந்து வாகனத்தை ஓட்டிச் சென்ற காவலரையும் கொலை செய்வதற்காக துரத்தி இருக்கிறான். அவர் தப்பித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு காவலர்கள் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதுபோல ஆள் நடமாட்டம் குறைவான பகுதிகளுக்கு செல்லும் பொழுது காவலர்களுக்கும் எஸ்ஐகளுக்கும் கைத்துப்பாக்கிகள் அரசு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆபத்து நேரங்களில் தங்களை தற்காத்து கொள்வார்கள். கொலையாளிகளுக்கும் பயம் வரும். அவர் துப்பாக்கியால் நம்மளை சுட்டு தள்ளிவிடுவார் என்று பயம் இருக்கும். ஆகவே இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.